உண்மையான உறவுகள் அப்படின்னு போலியான உறவுகளை நம்பி ஏமாந்து நிற்கிற மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, என்ன செஞ்சால் பாதகமான பலனிலிருந்து நீங்கள் விடுபட்டு வெளிவர முடியும், நன்மையான விஷயங்களை அடைய நீங்கள் என்ன செய்யணும், இது பற்றின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்கள் எப்போவுமே இரக்க சுபாவம் உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். அதே போல் எல்லா விஷயத்துக்குமே உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. உள்ளுக்குள்ளே பயமும் இருக்கும், யாராவது நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களோன்ற ஒரு தயக்கமும் இருக்கும். நிராசையான ஆண்கள் நீங்கள் எப்படின்னா ஆசைப்படுற விஷயம் எல்லாமே உங்களுக்கு நடக்காது. ஆனால் நீங்கள் மற்றவங்களுக்கு அவங்களோட ஆசையை நிறைவேற்றுவதற்கான வேலைகள் எல்லாமே செய்வீங்க. அது எப்படின்னா மற்றவங்களோட எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப செயல்படக்கூடிய நபர்கள் தாங்க இந்த மகர ராசி அன்பர்கள். தன்னம்பிக்கை உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். அதே போல் இந்த செலவுகள்லாம் எப்படி குறைத்து செய்யணுங்கிற ஒரு பக்குவம் உங்களுக்கு இருக்கும். அதிகம் பேச மாட்டீங்க, ஆனால் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிறுத்த மாட்டீங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதும் சரி, பெரியவங்களை மதித்து நடக்கிறதும் சரி, உங்களுக்கு யாரும் நிகரே இல்லை அப்படின்னு சொல்லலாம். தன்னையும் தன்னை சுற்றி இருக்கக்கூடியவங்களுமே நல்லபடியாக பார்த்து கொள்ளக்கூடியவங்க நீங்கள். உங்களோட பாதை எப்போவுமே நல்ல பாதையாக இருக்கும். இவ்வளவு சிறப்பான குணம் படைத்திருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே போல் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர சனிக்கிழமையில் நீங்கள் அனுமன் வழிபாட்டை செய்து வருவது உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை கொடுக்கும். இதுவரைக்குமான தடைகளும் சரி, வரக்கூடிய தடைகளும் சரி காணாமல் போகும். அனுமனின் அருளால் மகர ராசி அன்பர்களுக்கு நீங்கள் நினைச்ச எல்லா விஷயங்களுமே கிடைக்க நீங்கள் தொடர்ந்து சனிக்கிழமையில் அனுமன் வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு அனுமன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் ஜெய் ஆஞ்சநேயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறக்காமல் பதிவிடவும் செய்யுங்க. அனுமனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக அனுமனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். சரி வாங்க, நாம் இப்போ கிரக நிலைகள் எப்படி இருக்குது, கிரக மாற்றங்கள் எப்படி அமைய போகுது, இதன் மூலம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கார். அதன் பிறகு சனி பகவானும் இருக்கார். தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும் இருக்காங்க. சூரியனுமே தைரிய வீரிய ஸ்தானத்தில் தான் இருக்கார். சுகஸ்தானத்தில் சந்திரனும், பஞ்சமஸ்தானத்தில் குருவும், ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாயும், பாக்கியஸ்தானத்தில் கேதுவும், இந்த மாதிரியான வலம் வரக்கூடிய கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரக நிலைகள் தாங்க இது மாற்றம் அடையும் பொழுது ஒரு சில மாற்றங்களுமே நம்மளோட வாழ்க்கையில் நடக்கும். அந்த கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். 7ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து கலஸ்திரஸ்தானத்திற்கு மாற்றம் பெற போகிறார். அதே போல் அன்னைக்கே 10ஆம் தேதியில் புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுவார், தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு. 14ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுவார். அதே போல் 26ஆம் தேதி ராகு பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கும், அன்னைக்கு கேது பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கும், 30ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கும் மாற்றம் பெறுவார். இப்போ நம்ம கிரக நிலைகள் எப்படி இருக்குது, கிரக நிலை மாற்றங்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம். இந்த கிரக நிலை மாற்றங்களால் மகர ராசி அன்பர்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் எப்படி அமையும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதம் கேந்திரங்கள் உங்களுக்கு எல்லா வகையிலையுமே பலமாக தாங்க இருக்குது. இந்த சமயத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய செயல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே செஞ்ச காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். சிலரெல்லாம் வீட்டை விட்டு வெளியில் தங்கும் வாய்ப்பு உண்டாகும். வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம். நீங்கள் எல்லா விஷயத்திலுமே எச்சரிக்கையாக செயல்படுறது ரொம்பவுமே நல்லது. சுக்கிர பகவான் சஞ்சாரத்தால் வெளிநாட்டு வாய்ப்புகள் வந்து சேரும். தொழில் வியாபாரம் மகர ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும். பார்ட்னருடன் சேர்ந்து தொழில் செய்கிறவங்க ரொம்பவுமே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது நல்லது. கடன் தொல்லை தலை தூக்கலாம், எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதல் பணி சுமை, இடமாற்றம், அலைச்சல் போன்றவை எல்லாமே வரக்கூடும். தடைப்பட்டிருந்த பணம் கை வந்து சேரும். குடும்பத்தில் அமைதி நிலவ குடும்ப உறுப்பினர்களை நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். அதே போல் கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் உண்டாகலாம். பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டணுங்க. நீங்கள் பெண்களுக்கு கடன் விஷயத்தில் ரொம்பவுமே கவனம் தேவைப்படுது. அதே போல் கலைத்துறையில் இருக்கிறவங்க எதையுமே சாதிக்கும் திறமை அதிகரிக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுமே கொஞ்சம் அனுசரித்து போவதால் நன்மையை பெற முடியும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் கவனமாக பாடங்களை படிக்கிறது ரொம்பவுமே நல்லது.
இந்த நிதானத்தோடு செயல்பட்டால் நினச்சது எல்லாமே அடைய முடியும் அப்படிங்கிறத நம்புகிறவங்களும், சிறப்புடன் செயல்பட்டால் எளிய வாழ்க்கை முறையாக இருந்தாலுமே அதை சீராக அமைத்து கொள்ளக்கூடியவங்களும் தான் இந்த மகர ராசியை சேர்ந்த நீங்கள். உங்களுக்கு பல விஷயங்கள் மாதம் தொடக்கத்தில் பின்னடைவு கொடுக்குற மாதிரி இருந்தாலுமே மாத இறுதியில் நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. எடுத்த காரியம் கைகூடும், பணப்புழக்கம் அப்போது அதிகமாக இருக்கும், மதிப்பும் மரியாதையும் சிறப்பாக உண்டாகும். உங்களுடைய தாயின் உடல் நலத்தில் மட்டும் அக்கறை செலுத்துறது நல்லது. வழக்கு தொடர்பான விவகாரங்கள் உங்கள் மனம் விரும்பும்படியான வெற்றியை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வும் நீங்கள் நினைக்கிற சம்பள உயர்வும் கிடைக்கும். பிற இடங்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். உங்கள் மேல் இருக்கும் நம்பிக்கையும் உங்களோட சிறப்பான செயல்களால் மதிப்பும் மரியாதையும் உங்களோட அலுவலகத்தில் அதிகரிக்கும். உங்களோட கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் காலகட்டம் மாத இறுதி தான். வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்குமே மாத இறுதியில் முயற்சி செய்வதன் மூலம் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. தொழில் அதிபர்கள் கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த மன சஞ்சலத்திலிருந்து மாறி ஒரு புதுமையான நம்பிக்கை ஒளி பிறக்கும். புதிய சந்தை வாய்ப்புகளை பெற்று சிறந்த முன்னேற்றம் அடைவீங்க. பால் உற்பத்தியாளர்கள், பால் பண்ணை அதிபர்களுக்கு எல்லாமே தகுந்த முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களை வந்து சேரும். பெண்களுக்கு நீண்ட நாட்களாக காத்திருந்த சந்தான பாக்கியம் இப்பொழுது தெய்வ அனுகூலத்தால் உண்டாகக்கூடிய யோகம் இருக்குது. வாழ்க்கை துணை உங்ககிட்ட அன்பாக நடந்துப்பாங்க. சனிக்கிழமையில் 2 பேருமே அனுமன் வழிபாடை தொடர்ந்து மேற்கொண்டுவாங்க. ஒரு 7 வாரம் நெய் தீபம் ஏற்றி வெற்றிலை மாலை சாற்றி அனுமனை வழிபட்டால் கூடிய விரைவில் நன்மை உண்டாகும். பிறமொழி பேசக்கூடிய நபர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரிங்க, ஒப்பனையாளராக இருந்தாலும் சரி, இந்த ஆடை வடிவமைப்பாளர், பாடல் சம்மந்தப்பட்டவங்க, நடன கலைஞர்கள், இது போன்ற துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. நீங்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் விலகி நன்மை உண்டாக போகுது. அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே தங்கள் நினைச்ச விஷயத்தை சாதித்து கொள்ள இது ஒரு தகுந்த காலகட்டமாக அமையும். நீங்கள் இழந்த பதவி, நல்ல பெயர் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சரி அவசரப்படாமல் நிதானமாக எடுங்க. மாணவர்களுக்கு, தொழில்நுட்ப பயிற்சியில் உள்ளவங்களுக்கு தகுந்த உங்களுடைய படிப்பில் அக்கறை செலுத்தினீங்களா நல்ல மதிப்பெண் தேர்ச்சி பெறக்கூடிய யோகம் உண்டாகும். நண்பர்களுமே உங்களுக்கு படிப்பு ரீதியாக உறுதுணையாக இருப்பாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களுமே உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே தகுந்த ஒரு ஒத்துழைப்பை கொடுப்பாங்க. சமூக சேவைகள் எல்லாமே நீங்கள் அதிக ஆர்வமாக ஈடுபடக்கூடிய காலகட்டம் இந்த மாதம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேணால் இந்த மாதம் புதிய வீடு கட்டும் எண்ணம் இருந்தால் நிறைவேறும். உடல் நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். எதிர்பார்த்த வருமானம் உண்டாகும். குடும்ப தேவைகளை இதன் மூலம் பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்கு அவங்க ஆசைப்பட்ட பொருளை வாங்கி தருவீங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல வரன் கிடைக்கும். பிரிந்து வாழ்ந்து வரக்கூடியவங்களுமே ஒன்று சேரக்கூடிய யோகம் இருக்குது. வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வந்து சேரும். எதிர்பார்த்த அரசு வேலை உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பிரிந்து சண்டை போட்டு பேசாமல் இருக்க தம்பதியருமே ஒன்று சேரக்கூடிய யோகம் இருக்குது. தொழில் அதிபர்கள் தொழிலை விரிவு செஞ்சு புதிய பங்குதாரர்களை பெறுவீங்க. அரசு ஊழியர்களின் வேலைப்பளு குறைஞ்சு காணப்படும். ஒரு சிலர் எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வும் விரும்பிய இடத்திற்கு மாறுதலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அவிட்டம் 1, 2ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகள் தரும் நாளாக இருக்குது. தொட்ட காரியம் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும். அதே போல் நல்ல ஒரு வருவாயும் உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் இருக்கிறவங்களோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு பூர்த்தி செய்வீங்க. தம்பதிகளுக்கிடையே இணக்கம் அதிகரிக்கும். வீட்டில் தடைபட்டு இருந்த சுப காரியங்கள் இனிதே நடக்கும். பிள்ளைகளுக்கு திருமண வரன்கள் கைகூடும். இந்த மகர ராசி அன்பர்கள் எல்லா விதத்துலையுமே நன்மையை பெற நீங்கள் என்ன பரிகாரமாக செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, சனிக்கிழமையில் அனுமன் கோவிலை வலம் வருவதிலும் வெற்றிலை மாலை கட்டி அனுமனுக்கு சாற்றி வணங்கி வருவதும் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள் இது எல்லாமே விலக அனுமன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். அதனால் சனிக்கிழமையில் அனுமன் வழிபாடு மகர ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம். அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தா திங்கள் மற்றும் புதன், வியாழன் இந்த 3 நாட்களுமே அதிர்ஷ்ட கிழமைகளாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. சந்திராஷ்டம தினங்கள் 8, 9, 10. இந்த தினம் நீங்கள் ரொம்பவுமே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் எல்லா செயல்கள்லையுமே ஈடுபடணும். கோவப்படுறதை கட்டாயம் குறைச்சிக்கணும். அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தா 2, 3, 29, 30 இந்த 4 தினங்களுமே இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த நாட்கள் அமைஞ்சிருக்கு. இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே நன்மை உண்டாக்கும். அனுமனின் வழிபாடு சிறப்பு. எந்த ஒரு நல்ல விஷயத்தை செய்யும் பொழுதுமே நீங்கள் அனுமனை மனசில் நினச்சிட்டு வேலையை ஆரம்பிங்க. கட்டாயம் நல்லது நடக்கும்.
என்ன மகர ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.